ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய செய்திகளை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநடை ஜோதிடர் திரு எல்ஜி அசோக் ராஜா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தீராத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இப்போ தீராத நோய்கள், திடீர்னு ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த கேன்சர் மாதிரியான இந்த மாதிரியான நோய்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? வருமுன் காப்பது மாதிரி நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது சுகருக்கு கோயில் இருக்குது, கிட்னி ஃபெயிலியரான கோயில் இருக்குது, இதயம் அதாவது மென்டல் ஒரிஸாக இருக்கிறவங்களுக்கு கோயில் இருக்குது, கேன்சர் வந்துட்டால் கோயில் இருக்குது, ஃபிக்ஸ் வந்தவங்களுக்கு கோயில் இருக்குது, வாதம் முடக்குவாதம் ஃபிக்ஸ் வந்துடுச்சா இந்த கோயிலுக்கு போனால் சரிடும். பெண்களுக்கு மென்சஸ் இடைவிடாது வந்துக்கிட்டே இருக்கா, மென்சஸ் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு கோயில் இருக்குது. என்னென்ன கோவில் சார்? இந்த கோவிலெல்லாம் நல்லா சொல்கிறேன். நம்ம பக்தி அதாவது பிஹைண்ட் பக்தி நேயர்கள் மூலமாக எல்லாரும் சொல்கிறேன். எல்லோரும் பயனடைஞ்சால், ஒரு நேயர் போய் பயனடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் ஒருத்தருக்கு 200 300 இன்சுலின் போடுறேன், ஊசி எனக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு, டயாலிசிஸ் பண்ணுறேன் அப்படிங்கன்னா, அதாவது திருச்சி பக்கத்தில் பாடலூர் பக்கத்தில் ஊட்டத்தூர் மரகத நடராஜர் அதுக்கு பேர் அங்கே இருக்குது. அந்த சுவாமியை போய் வெற்றிவேல் மாலை வாங்கி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே தண்ணி கொடுப்பாங்க. அந்த கிணறுலேருந்து அள்ளி தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணியை கொண்டாந்து 48 நாள் அந்த வெற்றிவேல் மாலையை போட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்ததுன்னா லிவர் பிரச்சனை சால்வ் ஆகும். இது அமெரிக்க சயின்டிஸ்ட்டு ஆஸ்பத்திரியை கேட்டு அந்த கோயிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்க டாக்டரே மிராக்கல் நடந்த இடங்கிறான். அந்த ஊர் பேர் ஊட்டத்தூர் நடராஜர். அதாவது மரகத அந்த சாமி பேர் இந்த நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை வாங்கி போட்டு வரணும். அந்த கோயிலுக்கு போய் எனக்கு லிவர் பிரச்சனை இருக்குது சார், சுகர் பிரச்சனை இருக்குது, டயாலிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ரெக்கவரி ஆகுங்க. ப்ளஸ் மருத்துவத்தை நீங்கள் கைவிடக்கூடாது. நான் போய் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் அந்த 48 நாள் அந்த தண்ணி, அந்த நம்ம நடராஜருக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை கொடுப்பாங்க. அது ஒரு கேனில் பிடிச்சாந்து நீங்கள் டெய்லி குடிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு சுகர் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால், அதாவது நாகப்பட்டினம், அதாவது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறதுல கோவில் வண்டிங்கிற ஊர் இருக்குது. இந்த சாமி பேரே வெண் கரும்பீஸ்வரர். என்ன பேர்? வெண் கரும்பீஸ்வரர். அந்த கோயிலில் சாமி சிவன் சன்னதிக்கு கீழே எவ்வளோ ஜீனி போட்டாலும் எறும்பு மிக்காதுங்கிற. ஒரு இடத்துல ஜீனி போட்டால் சக்கரை போட்டால் எறும்பு வந்துடும்ல, அந்த கோயிலில் எறும்பே வராதுங்கிற. அந்த கோயில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவ்வளோ தத்துருவமாக இருக்கும். அந்த சிவபெருமான் மேலே அதாவது கரும்பு சாட்சிய மாதிரி லிங்கத்தோடய இருக்குங்கிற. சிவன் லிங்க வடிவமாக இருக்கும், அதில் ரேகை மாதிரி வரைஞ்சிருக்கும். கரும்பு அப்படி லிங்கத்து மேலே சாட்சி தான் எப்படி இருக்குமோ அந்த சிவலிங்கத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சாமி பேர் கோவில் வன்னி, வெண் கரும்பீஸ்வரர்னு பேர். வணங்கிட்டு அம்பாலை வணங்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கோ, இல்லாட்டி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சிங்களேன், அவங்க திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு போகணும். 6வது நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, 6வதுங்கிறது நோய், வம்பு, வழக்கு, கடன், நோய் இதெல்லாம் போனால் அந்த சுகருங்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். அது சுகருக்கு நிறையா இந்த ஒரு கோயில் இப்போ நம்ம சொன்ன இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி மருத்துவம் நாட்டு மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாங்க, டாக்டர் சரியாக போச்சு. வேறு எல்லாத்துக்கும் ஏன் சுகருக்கு மட்டும் மாத்திரை கொடுக்குறாங்க, என்ன சரியாக போகலை? எல்லோரும் கேள்வி இருக்குங்களா இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுகர் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்துன்னா, ஒரு முறை காலையில் 10 மணிக்கு சுகர் எடுங்க, 2 மணிக்கு சுகர் டெஸ்ட் எடுங்க, சாயங்காலம் 4 மணிக்கு எடுங்க, அப்புறம் 8 மணிக்கு எடுங்க. 4 விதமாக சுகர் டெஸ்ட் எடுத்தால் 4 விதமான ரிப்போர்ட்டுகளை காமிக்கும். அதுக்கு காரணம் அன்றைக்கி உள்ள கோச்சாரம், அன்றைக்கி உள்ள சந்திரன் கிரகச்சாரம். நீங்கள் மனசு நல்லா இருந்தால் சுகர் நல்லாயிருக்கும். அப்போ மனசை அமைதிப்படுத்த யோகா, மெடிடேஷன். யாருடைய ஜாதகத்தெல்லாம் சந்திரன் ராகு, சந்திரன் கேது சேர்ந்துருக்கோ இவங்க மனசு ஒத்துமையாக இருக்காதுங்கிற, மனே கிளேசமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் யோகா மெடிடேஷன்லாம் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் அந்த கோயில். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க போக வேண்டிய கோயில் ஊட்டத்தூர், திருச்சி பக்கத்தில். அது மாதிரி இந்த கேன்சர் வந்துருச்சு அப்படின்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உள்ள நவீன இப்போ ஒரு மாதம் முன்னாடி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த கேன்சருக்கு மருந்து கேன்சரை குணமாக்கக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது திருச்சி பக்கத்தில், குணசீலம் திருப்பராய்த்துறை. பாடல் பெற்ற ஸ்தலம், 274 ஸ்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருப்பராய்த்துறை, பராய்நாதர் சாமி பேர் பராய்நாதர். அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய கேன்சர்
அதாவது நீங்கள் உங்களுக்கு உடம்பு பாதிச்சிருக்கு, அந்த பாதிச்சதனுடைய என்ன உங்கள் நட்சத்திரமோ அன்னைக்கு போகணும், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அன்னைக்கு போகணும். அங்கே போய் அதாவது 3 எலுமிச்சம்பழம், அது மாதிரி 3 மாதுளம்பழம் அங்கே கோயில் குறுக்களே சொல்லுவாங்க, அது என்ன வேணுமோ அது மாதிரி அர்ச்சனை பண்ணி அதை ஒரு ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அதை நீங்கள் கொண்டாந்து குடிச்சிட்டு வந்துடுங்க. இது மாதிரி 3 மாதம் போகணும். இந்த கேன்சர் கொனை உள்ளவங்க 3 மாதம் இதுக்கு மருந்து ரெக்கவரியாக அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கேன்சர்லேருந்து விடுபட்டு இல்லை அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மருத்துவம், நல்ல மாத்திரை பிடிப்படுங்கிறேன் அந்த கோயிலுக்கு போகிறது. திருப்பராய்த்துறை போய் கேன்சர் நோய் வந்தவங்க பராய்நாதரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா கேன்சர் நோய் முழுவதும் குணமாகும். ஸோ கண்டிப்பாக கேன்சர் நோய் உள்ளவங்க இந்த கோயிலை போய் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்தலம், கண்டிப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அது சம்பந்தமாக எந்த கோயில் போகலாம்? நிறையா இருக்குது கோயில். அதில் முக்கியமான கோயில் உத்தரகோசமங்கை. உலகத்திலே முதல் சிவாலயம் தோன்றின ஊர் அந்த ஊர். மண்முந்தியா மங்கை முந்தியான்னு கேட்ட ஊர். என்ன ஊர்? மண்முந்தியா மங்கை முந்தியா. மண்ணு தான் பூமி தான் வந்துச்சா இல்லை தெய்வம் தான் வந்துச்சா? அந்த ஊர். உலகத்திலேயே நல்ல முக்கியமான இடம் என்னன்னா மரகத நடராஜர் அந்த ஊரில். சுவாமி மண்டோதரி வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம். அதே மாதிரி அந்த உலகத்திலே தாளம்பு போய் சொல்லிடுச்சு. அடிமுடியை தேடி அண்ணாமலை இருக்கும்போது விஷ்ணு போய் அடியை பாதத்தை பார்த்துட்டாரு. திருவண்ணாமலையை தலையை பிரம்மா பார்த்துட்டுன்னு பிரம்மா கிட்ட பொய் சொன்னது தாளம்பூ. தாளம்பூக்கு உலகம் ஃபுல்லாக கோயிலே கிடையாது. ஐயோ, மல்லிகைப்பூ வச்சு பூவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, செம்பருத்தி பூ வைக்கிறாங்க, தாமரை பூ வைக்கிறாங்க, என்ன வைக்கலையேன்னு போய் சிவபெருமான்ட்ட வேண்டுது தாளம்பூ. அப்படியா, நீ சொன்ன பொய்க்காக உனக்கு நான் சாப மோச்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லி உலகத்திலே தாளம்பூ கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சுமே தாளம்பூ தான் விற்கும். தாளம்பூ வாங்கிட்டு போய் சாமி தலையில், அதை சதுரங்க சக்கரவர்த்தி யோகம்னு பேர். நீங்கள் அந்த சிவனை போய் பார்த்து வந்தாங்க கண்கொள்ளா. அதுக்கு பேர் பரிகார ஸ்தலம் உள்ளது, புண்ணிய ஸ்தலம் உத்தரகோசமங்கை புண்ணிய ஸ்தலம். நீங்கள் உங்களுக்கு பிறவி பயன் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயில் வாசலில் போய் கால் வைக்க முடியும். நீங்கள் அந்த உத்தரகோசமங்கை போய் வாராகி அம்மன் இருக்குது, பஞ்சமி திதியில் போகணும். அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம், அதாவது அஷ்டமி திதி இல்லாட்டி பஞ்சமி திதியில் போய் மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள மென்சஸ், அந்த வாராகி அம்மா தாயே என்னை வழிவிடுன்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்கள் மென்சஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணும். அதுக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும். கண்டிப்பாக உத்தரகோசமங்கை மண்முந்திய நிறையா இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு அந்த கோயிலோட உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். சுயம்போ அந்த வாராகி, மண்ணுக்குள்ளேருந்து சுயம்போ அந்த வாராகிங்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட 1600 வருஷம், இது 5000 வருஷம் பழமையான கோயிலுங்கிறேன். மண் இந்த கலியுகம் 5120 வருஷம் ஆகுது. மண்முந்தியா மங்கை முந்தியான்னு கேட்ட ஊர் அந்த ஊர். ஸோ கண்டிப்பாக அந்த வாராகி அம்மனை போய் ஒரு முறை நேரில் சந்தித்து பக்கத்தில் இருக்கிற மரகத நடராஜர் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் மட்டும்தான் அபிஷேகத்தை, அந்த மஞ்சள்லாம் எடுத்து சந்தன காப்பு எடுத்துகிட்டு வருஷத்தில் ஒரு முறை தான் அபிஷேகம். போய் அந்த மரகத நடராஜரை வணங்கிட்டு 5000 வருடங்கள் இளமையான வன்னி மரமும் இழந்த மரமும் அங்கே இருக்குது கோயிலில். அங்கே சித்தராக உட்காந்துருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த உடம்பு போய்கிட்டு கீழே ரொம்ப படுப்பாதாவது போய் மேலே வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே ரெக்கவர் பண்ணுறது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மென்சஸ் ப்ராப்ளத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடிய ஊர் அந்த ஊர். ஒன்மோர் கோயில் திருச்சி பக்கத்தில் திருவாசி வாசிநாதர், மாட்டூரை நாதர் அந்த சுவாமி பேர். அது பாடல் பெற்ற சிவஸ்தலம். அங்கே உள்ள நடராஜருக்கு போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். பெண்கள் மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, வயிற்றில் கட்டி இருக்கிறவங்க, வயிற்றில் அப்பண்டிஸ் உள்ளவங்க, இல்லை கருமுட்டை ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறவங்க, இல்லை கருமுட்டையில் பூச்சி இருக்கிறவங்க, இல்லை குழந்தை பேபி ஆகி டியூப்லேயே ஃபார்ம் ஆகிறவங்க, இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. கர்ப்பப்பை டியூப்லேயே ஃபார்ம் ஆகிறவங்க, குழந்தை பேபி டியூப்லேயே ஃபார்ம் ஆகிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் போய் திருவாசி மாட்டூரை நாதர், திருச்சி அருகில் திருவாசி, அதாவது அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு மென்சஸ் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக அந்த நடராஜரை போய் வணங்கிட்டு வரணும், நல்லாயிடும். கண்டிப்பாக எந்தெந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன நோய்கள் தீரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விளக்கங்களோட சொல்லியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மேடம்.